சமூக ஆர்வலர் மற்றும் கோவை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளருமான அசோக் ஸ்ரீநிதி, மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களின் நம்பிக்கையை உடைக்கும் விதமாக ஒரு செயலை செய்யப்போகிறார். மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் எம்.டி. சக்தியானந்தன் அவர்கள் நிறுவனத்தின் மீது போடப்பட்ட வழக்கு காரணமாக கடந்த மாதம் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவர் சரணடைந்து இன்றுடன் 35 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. மேலும் விசாரணையை காரணம் காட்டி நீதிமன்றம் மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் எம்.டி. அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கவில்லை. இப்படி இருக்கும் பட்சத்தில் கோவை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி தனது சுய லாபத்திற்காகவும் எதிர்காலத்தில் அரசியலில் பெரிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் பல கேவலமான வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார். இன்றும் பல லட்சம் மக்கள் எம்.டி. அவர்கள் வெளியே வர வேண்டும் என்றும், வெளியே வந்தவுடன் தொடர்ந்து நிறுவனம் செயல்பட வேண்டும் என்றும், அதன் மூலம் தங்களுக்கு பயன் கிடைக்கும் என்றும் நம்பிக்கையாக உள்ளனர். அந்த நம்பிக்கையை உடைக்கும் விதமாக தொடர்ந்து சமூக ஊடகம் வழியாக பல தவறான செய்திகளை சொல்லி மக்களை நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு கொடுக்க முயற்சி செய்து வருகிறார். ஜாமீன் கிடைத்து எம்.டி. அவர்கள் வெளியே வந்தவுடன் மைவி3 நிறுவனம் தொடர்ந்து செயல்பட முயற்சி செய்வார். அப்படி முயற்சி செய்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அசோக் ஸ்ரீநிதிக்கும் அது ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக மாறிவிடும். இதனால் தங்களின் கட்சி பெயர் கெட்டு போய்விடும் என்பதற்காகவும், தன்னுடைய அரசியல் நோக்கம் அழிந்துவிடும் என்பதற்காகவும் இன்று வரை பாட்டாளி மக்கள் கட்சியும் அசோக் ஸ்ரீநிதியும் தொடர்ந்து பல சட்டவிரோத செயல்களை நிறுவனத்திற்கு எதிராக செய்து வருகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் சிலரை தன்னுடன் வைத்துக்கொண்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்ந்து சட்டவிரோத செயல்களை செய்து வருகிறார் அசோக் ஸ்ரீநிதி. இன்று வரை பல லட்சம் மக்கள் மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டும் நம்பிக்கையுடனும் உள்ளனர். அவர்களின் நம்பிக்கையை உடைப்பதே தற்போது அசோக் ஸ்ரீநிதியின் முக்கிய நோக்கமாகும். அப்படி மக்களின் நம்பிக்கையை உடைத்தால் மட்டுமே மைவி3 நிறுவனத்திற்கு எதிராக மக்கள் வழக்கு கொடுப்பார்கள். அதன் மூலம் நிறுவனம் செயல்படாது இருக்கும் என்று தொடர்ந்து சட்டவிரோத செயல்களை செய்து வருகிறார் அசோக் ஸ்ரீநிதி. இதற்கு துணையாக பல பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர்களை தன்னுடன் வைத்துக்கொண்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் போன்ற சமூக ஊடகம் வழியாக நிறுவனம் பற்றி தொடர்ந்து பல தவறான செய்திகளை பரப்பி வருகிறார். மொபைல் மூலம் அசோக் ஸ்ரீநிதிக்கு கால் செய்து யாராவது அவரை எதிர்த்து கேள்வி கேட்டால் அந்த காலை ரெக்கார்ட் செய்து அவர்கள் மீது அவதூறு வழக்கு போட்டு வருகிறார். இதற்கு உதாரணமாக ஒரு கல்லூரி மாணவன் மீது காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்து இன்று வரை அந்த மாணவன் காவல் நிலையம் சென்று வருகிறார். இதனால் அந்த கல்லூரி மாணவனின் படிப்பு என்னவாகும், அவரின் எதிர்காலம் என்னவாகும்? அது மட்டுமில்லாமல் சமூக ஊடகம் வழியாக யாராவது அசோக் ஸ்ரீநிதியை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவரின் தனிப்பட்ட தகவல்களை திருடி அவர்களையே மிரட்டி அவர்கள் மீது அவதூறு வழக்கும் போட்டு வருகிறார். இப்படி பல சட்டவிரோதமான செயல்களை மறைமுகமாக செய்து பொதுவெளியில் தன்னை நல்லவன் என்று காட்டிக் கொண்டு வருகிறார் அசோக் ஸ்ரீநிதி. இவருக்கு சில அரசு அதிகாரிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மக்களாகிய உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்களின் நம்பிக்கையை உடைத்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்தில் அரசியல் செய்ய முயற்சி செய்து வருகிறார் அசோக் ஸ்ரீநிதி. மேலும் இவர் போல ஆட்களை வளரவிட்டால் தொடர்ந்து எந்த நிறுவனமும் நன்றாக செயல்பட விடமாட்டார். மைவி3 ஆட்ஸ் மக்களாகிய நம்மிடம் இருக்கும் பெரிய பலம் ஒற்றுமையும் நம்பிக்கையும் மட்டுமே. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதனை உடைத்து சாதனை படைக்க நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன்.